ஹாய் வணக்கம். இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 5th எக்ஸசைஸ் நம்பர் 10. ராஜா and Ravi are partners sharing profits in the ratio of 3:2. They admit Ram for 1/5 share of the profit. He takes 120 share from Raja and 420 from Ravi. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio. ராஜா ரவிங்கிற ரெண்டு ஓல்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ரேஷியோ வந்து 3:2. புதுசாக வந்து ராம்ங்கிறவங்க அட்மிட் ஆகுறாங்க. 1/4 ஷேரோட வராங்க அவங்க ப்ராஃபிட்டு. அதில் வந்து ஹீ டேக்ஸ் வந்து ராஜா வந்து 120, ரவி வந்து 420. அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் கண்டுபிடிக்கணும். இப்போ ராஜாவோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஃபஸ்ட்டு ராஜாவோட ஓல்டு ப்ராஃபிட் 3/5 2/5. ரவியோடது 2/5, அதாவது 3:2 சொன்னாங்க ஓல்டு ப்ராஃபிட் ரேஷியோ. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 5 வரும். அப்போ 3/5 2/5. நெக்ஸ்ட்டு ஷேர் சாக்ரிஃபைஸ்டு பை ஓல்டு பார்ட்னர்ஸ், அதாவது ஷேரை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ராஜா வந்து 1/20, ரவி வந்து 4/20. அப்போ ரேஷியோ வந்து 1:4. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், நியூ ப்ராஃபிட் ரேஷியோ சாக்ரிஃபைஸ் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர். இப்போ வந்து இதில் நியூ ஷேர் கொடுத்துருந்தாங்கன்னா ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர்னு போடலாம். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது ஷேர் சாக்ரிஃபைஸ்டு, அப்போ ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டுன்னு போட்டு இப்போ ராஜாவோட ஓல்டு ஷேர் என்னன்னா 3/5. அதே மாதிரி மைனஸ் சாக்ரிஃபைஸ் ராஜாவோட சாக்ரிஃபைஸ்டு 1/20. இப்போ இதுக்கு போடும்போது இந்த டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும். இப்போ இந்த டினாமினேட்டர் சேமாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும், இப்போ இந்த 20 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் இந்த 5 20 வரணும்னு பார்க்கணும். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20. 5 × 4 ஐநாங் 20. அப்போ 5 × 4 20. அப்போ சேமாக வந்துருச்சு. இப்போ இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணமோ அதையே அங்கே அதால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 × 4 12. இப்போ இது இங்கே 120 தான். அப்போ அதே மாதிரி 1 × 1 1. அப்போ 12 - 1 / 2 20. அப்போ 12 1 போயிடுச்சுன்னா 11/20. இது ராஜாவோடது. நெக்ஸ்ட்டு ரவியோட ஓல்டு ஷேர் 2/5, சாக்ரிஃபைஸ்டு 4/20. அதே மாதிரி இதை என்ன செய்யணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 20 சேம் வந்துடும். டினாமினேட்டர் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹையஸ்ட் நம்பரில் இருக்கிறத லோயஸ்ட் நம்பர் எதால் மல்டிப்ளை பண்ணால் அந்த ஹையஸ்ட் நம்பர் வருங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் மல்டிப்ளை பண்ணி போகணும். இப்போ 2 × 4 8. 1 × 4 -4. அப்போ 8 - 4 4/20. இப்போ ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் வரும்போது என்ன கொண்டுட்டு வந்தாங்கன்னா 1/4. அப்போ ராமோனோடது 1/4. இப்போ 1/4 இங்கே டினாமினேட்டர் வந்து 20 வரணும். அப்போ 20 வரணும்னா இங்கே என்ன செய்யணும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டினாமினேட்டர் 4 × 5 20. இப்போ 1 × 5 5. இப்போ 5/20 ராமோடது. அடுத்தது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அவங்க என்னது 11:4:5. இதுதான் அவங்க நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அப்போ ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னரோட ஷேரு 1/4. அது நமக்கு தெரியும். இப்போ 1/, அதை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணி போடணுங்கிறத அதை போட்டு காமிச்சிருக்கோம். ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் 1/4, அதை 1 × 5 4 × 5 அந்த மாதிரி போடுறது. அடுத்தது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அதே தான் 11:4 இன்னொரு தடவையும் போட்டு காமிக்கிறதுக்காக 2 தடவை போட்டிருக்கேன். அவ்வளோதான். தேங்க்யூ.